அனைவருக்கும் அன்பு வணக்கம். கார்த்திகை மாத ஸ்பெஷல் இது. 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி தான் நான் ஊற்றி பிசைகிறேன். இதில் உப்பு போடாமல் நாம் பிசைஞ்சிக்கலாம். நம்முடைய ஆசை சமையலோட தயாரிப்பு தான் கார்த்திகை நாட்டு சர்க்கரை. முறுக்கு மாவு மாதிரி நாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதே போல் உருட்டி ஒரு குழிவாக நடுவில் வச்சு விளக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஆமாங்க, கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். ஒரு 7 விளக்கு செஞ்சுருக்கேன். நம்ம கொதிக்கிற தண்ணியில் கொழக்கட்டை எல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதே போல் இதையும் போட்டு நம்ம வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அது மேலே மிதக்குங்க, அதுதான் வெந்ததற்கான அடையாளம். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிருங்க. எடுத்து வச்சிடலாம். ஒரு 7 வெற்றிலைகள் நான் பறிச்சிருக்கேன். இந்த இலைகளை நல்லா கழுவிட்டு நாம் விளக்கு வைக்க பயன்படுத்தலாம். எப்பொழுதுமே விளக்குகள் ஒற்றைப்படையில் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. 6 முகனுக்கு 6 விளக்கு, நடுவில் ஒரு விளக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி விளக்கு ஏற்றுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரி எப்பொழுதுமே ரெட்டையாக தான் போடணும், அதனால் ரெட்டை திரி திரித்து நம்ம போட்டுக்கலாம். எல்லா விளக்குக்கும் நம்ம நெய் ஊற்றியாச்சு, அவ்வளோதாங்க. ஒரே குச்சியில் நான் 7 தீபத்தையும் ஏற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிச்சம் இருக்கிற மாவை நான் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. விளக்கு வேக வச்ச அதே தண்ணியில் நம்ம இந்த உருண்டைகளையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கார்த்திகைக்கு நீங்கள் இதே போல் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை வெந்துருங்க. இதை எடுத்து நாம் விளக்கு முன்னாடி வச்சு படைச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைக்கிறேன்னா இது நம்முடைய கார்த்திகை நாட்டு சர்க்கரை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசையாய் இணைந்திருங்கள், ஆரோக்கியமான உணவை உண்டு. கார்த்திகை நாட்டு சர்க்கரையோட தேங்காய் வச்சு இந்த விளக்கை சாப்பிட்லாம் வாங்க.